ஏன் ப்ரோ இப்போல்லாம் மெயினாக அதுவும் ஜிம்ஸில் சொல்லப்போனால் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ ஜிம்முக்கு போனாலே எங்கே பார்த்தாலும் டெத் அதுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது எங்கே பார்த்தாலுமே ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்குள்ளேயே ஏகப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ், அதுலேயும் ஃபேக் சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்ஜுரிஸ் இது ரிலேட்டடாக நியூஸ் எல்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒவ்வொன்றா லிஸ்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக பொறுமையாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நீங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபிட்னஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜிம் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ், எலைட். ஓகேங்களா? இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா இயர்ஸை வச்சு பிரிச்சுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிகினர்ஸ் அப்படின்னா ஒரு 1 to 2 இயர்ஸ் வச்சுக்கலாம். இன்டர்மீடியட்னா ஒரு 1 to 3 இயர்ஸ் வச்சுக்கலாம். அட்வான்ஸ் அப்படின்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் 5 to 8 இயர்ஸ்னு கூட வச்சுக்கலாம். எலைட் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா மோர் தென் 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் 8+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாம். இவங்கள வச்சு தான் இந்த 4 கேட்டகரியை நம்ம பிரிச்சுருக்குறோம். சரி, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம், பிஃபோர் கொரோனா இந்த 4 கேட்டகரி வேறு மாதிரி இருந்தது. பிஃபோர் கொரோனா ஒரு 10 இயர்ஸ் பேக்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 கேட்டகரி வேறு மாதிரி இருந்தது. ஆஃப்டர் 10 இயர்ஸ் இந்த 4 கேட்டகரி வேறு மாதிரி மாறிடுச்சு. அதாவது இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில். ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்றது, அதாவது நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இது நான் 2015 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2025 ஆச்சு. கரெக்டாக 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸ் பேக்கில் நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னா பிகினர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஒரு பிகினர் புதுசாக ஜிம்முக்குள்ளே வராங்க அப்படின்னா அப்போ இப்போ சொல்கிற மாதிரி யாரும் பெருசாக கோச் ட்ரெயினர்லாம் கிடையாது. அப்போ காமனாக எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா மாஸ்டர். ஆமாம், நம்ம ஃபஸ்ட் டைமாக ஜிம்குள்ளே போய் சேரும்போதே நம்ம ஃபஸ்ட்டாக ரெஃபர் பண்ண டேர்மே மாஸ்டர். இன்னும் ரொம்ப அந்த மாஸ்டரோட இன்னும் ரொம்ப ஒத்திசைவாக இருந்தாங்கன்னா குரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னும் நம்ம நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி சைடு, எங்கள் ஊர் சைடெலாம் போயிட்டிங்கன்னா ஆசான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் 3 பேசிக்காக தமிழ்நாட்டில் கூப்பிட்றதுலேயே அந்த குருக்கான மரியாதைங்கிறது. ஸோ அந்த வார்த்தையிலேயே ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு பிகினர் உள்ளே வராங்க. பிகினர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே கிடையாது. ஆக்சுவலி ஒரு சொல்லப்போனால் உண்மையாலுமே ஒரு 2 to 3 மந்த்ஸுக்கு மிஷின் பக்கமே போக விட மாட்டாங்க. நான்லாம் அப்படி தான் இருந்தேன். எனக்கெலாம் அப்படி தான் ட்ரெயின் பண்ணாங்க. மெயின்லி கிரவுண்ட் எக்ஸசைஸ் தான் ஜாஸ்தி கொடுப்பாங்க. புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாட்ஸ். ஆமாம், மெயினாக இதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. புஷ்அப்ஸ் கரெக்டாக பண்ணணும், புல்அப்ஸ் கரெக்டாக பண்ணணும், மிஷின் டிப்ஸு, மார்ஜினு, இது எல்லாத்துக்கும் தான் மெயினாக ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க மோகன் டைமண்ட் வி டேப்பர் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு லேட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த மெத்தட்ஸ் தான் காரணம். அன்னையிலேருந்தே புல்லப்ஸ்க்கு ஜாஸ்தி ப்ரையாரிட்டி கொடுத்து ஜிம்முக்குள்ளே போன உடனே பாடி வெயிட் ட்ரைனிங்க்கு தான் ஜாஸ்தி ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க அன்றைக்கி உள்ள கோச்சஸ் வந்துட்டு. ஸோ அவ்வளோ ஈஸியாலாம் மிஷின் பக்கமே ஈவன் டம்பிள்ஸே தூக்க விட மாட்டாங்க. பக்கம் போனாலே அப்படியே இப்படி பார்த்தாங்கன்னா டர் ஆயிரும். அந்த மாதிரி தான் அந்த டைமில் மாஸ்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ப்ளஸ் இது ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையோ 2 விஷயத்த முக்கியமாக எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாங்க. பிகினராக உள்ள வரவங்களுக்கு ஒழுக்கம், டிசிப்ளினை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. 2வது வந்துட்டு மரியாதையை சொல்லி கொடுத்தாங்க. எல்லா பிகினர்ஸுக்குமே அந்த காலத்தில் உள்ள மாஸ்டர்ஸ் வந்துட்டு இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க ஒர்க் அவுட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இதுதான் அடித்தளமே, இது இருந்தால் தான் நீங்கள் அங்கே ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதை சொல்லி கொடுத்து ஒர்க் அவுட் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு இருந்த நாலேஜை தியரிட்டிக்கல் நாலேஜாகவும் சரி, ப்ராக்டிக்கல் நாலேஜாகவும் சரி, நியூட்ரிஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ், என்னென்ன கொடுக்கணுமோ ஒரு புதுசாக உள்ளே வரோம் பிகினருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ. இப்போ நம்ம எல்கேஜி குழந்தைக்கு என்ன கொடுப்போம், ஏபிசிடி தானே சொல்லிக் கொடுப்போம். அவங்களுக்கு போய் C++ சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிகினருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. மினிமம் ஒரு பிகினரோட டைம் அந்த டைமில் 1 to 2 இயர்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு மாதிரி கிடையாது. நம்ம இதை அடுத்த டாப்பிக்கில் பேசலாம். 1 to 2 இயர்ஸ், அதாவது மினிமம் டியூரேஷனே பிகினர் அப்படின்னாலுங்கிறக்கான டைம் பீரியடே 1 to 2 இயர்ஸுங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருந்தால் தான் நீ ஒரு பிகினர். ஆமாம், எஸ். சும்மா இன்னைக்கு மாதிரி கிடையாது. கட்டாயம் 2 வருஷமாச்சும் ஆகிட்டு இருக்கணும் பிகினர் அப்படின்ற ஸ்டேஜு. அவங்க அதாவது அவங்க சொன்னதே நீ பிகினரா அப்படின்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணது அப்படின்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பிகினர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியேட்டுக்கு போகலாம். அதாவது பிகினர் பார்த்தாச்சு, இன்டர்மீடியேட் பார்க்கலாம். இன்டர்மீடியேட் அப்படின்றது ஒரு 2 to 4 to 5 இயர்ஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அப்படி தான் இருந்துச்சு. 5 இயர்ஸானி டம்மிக்க வேணாம், அந்த டைமில் அப்படி தான் இருந்துச்சு.
இவங்களுக்கு ஓரளவுக்கு மூமெண்ட் தெரியும், ஒர்க் அவுட் பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். மூமெண்ட் எப்படி, ஒரு மிஷின்ஸோட நேம்ஸ் எல்லாம் என்ன, ஹேண்ட்லிங்ஸ் என்ன, டெக்னிக்ஸ் என்ன, இதெல்லாமே ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா பிகினர்லேருந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை வச்சுட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாங்க. ஓகேங்களா. முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். பிகினருக்கு சப்ளிமெண்ட் அப்படின்னு போய் கேட்டாங்கன்னா இப்போ மாதிரி எடுத்துற மாட்டேன்னுலாம் சொல்லுவாங்க. அடி விழும். எனக்குலாம் விழுந்துருக்கு. பலார்னு செவுட்டு கேட்கறக்கே பாதி பேருக்கு பயமா இருக்கும். ஆமாம், பலார்னு செவுட்லேயே விழுந்துது. நான் வந்துட்டு ஒரு அண்ணா எடுத்தார் அந்த டைமில். அவர் பல்காக இருப்பார். இப்போ நம்மளுக்கு ஒரு தாட் எடுத்தால் நம்மளும் இப்படி ஆயிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் போய் கேட்டேன் மாஸ்டர்கிட்ட, உனக்கு எதுக்குன்னு சொல்லி பலார்னு செவுட்லேயே விட்டார். ஸோ அதுக்கப்புறம் கேட்க தோணுமா? கேட்க தோணல. ஸோ பிகினர் ஆகட்டும், ஈவன் இன்டர்மீடியட் ஆகட்டும், சப்ளிமெண்ட் அப்படின்ற பக்கமே என்னவோ வே ப்ரோட்டீன், கிரியேட்டின், லொசு எதுவுமே கிடையாது. வீட்டில் என்ன ஃபுட்டோ அது மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. இதை சாப்பிடு, இப்படி சாப்பிடு, தமிழர்களோட உணவு பழக்க வழக்க முறை என்ன, எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலி. அப்போ இந்த ப்ரோட்டீன் கால்குலேஷனு, மேக்ரோஸு, மைக்ரோ கேலரிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபிட்டாக இருக்கணும், அவ்வளோதான். நல்ல உணவு முறை சாப்பிட்டோம், அதுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லி கொடுத்தாங்க. ஒரு குரு அப்படின்ற ஒரு முறையில் நல்லதை தானே சொல்லிக் கொடுப்பாங்க. குருன்றவங்க நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, நல்லது. ஸோ பிகினராக சரி, இன்டர்மீடியட்டுக்கும் சரி, சப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையே அந்த டைமில் கிடையாது, ரொம்ப ரேர். இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு இவங்க இந்த இன்டர்மீடியட் வந்துட்டு ஓரளவுக்கு அட்வான்ஸில் ஒரு அடுத்த பார்க்க போது அட்வான்ஸ் லெவல். இன்டர்மீடியட்டில் இருக்கிறவங்க அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு ஒரு சில ஒர்க் அவுட்ஸை பண்ணுற லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க. ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம். இவங்க ஒரு 60% ரெடி. ஓரளவுக்கு நியூட்ரிஷன் பற்றி தெரியும், சப்ளிமெண்டேஷன் பற்றி தெரியும், ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டு ஃப்ரீக்வன்சி எப்படி கொடுக்கணும்னு தெரியும், ஓரளவுக்கு ரெடி. தே ஆர் எலிஜிபிள் டு ட்ரைனர்ஸ், எலைட் லெவல். இன்னொருத்தர் கோச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தகுதி இருக்குது, தகுதி இருக்குது, அவ்வளோதான். அதாவது ட்ரைனர் கிடையாது நீங்கள், அதாவது இதுக்குள்ளே போகிறதுக்கு தகுதி இருக்குது, எலிஜிபிள். ஓகேவா, அவ்வளோதான். எலிஜிபிள் டு பி அன் எலைட். ஸோ இவங்க வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க, ஏன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டனால. ஸோ இவங்களோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 8 years ஆர் 8 to 10 years இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமோ அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் பேசிக்கான சப்ளிமெண்ட்ஸ் தான். நம்ம ஷிலாஜித் இந்த மாதிரிலாம் கிடையாது. பேசிக்கான அந்த டைமில் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் இருந்துச்சோ அதை எல்லாமே எடுத்தாங்க. அண்டு முக்கியத்துவம் ஃபுட்டுக்கும் ட்ரைனிங்க்கும் ரொம்ப ரொம்ப கொடுத்தாங்க. அப்படியே இவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜை கெயின் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த பீரியடில் வந்துட்டு. இதுதான் இப்போ நம்ம பிகினர் பார்த்துட்டிங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்மீடியட் பார்த்தோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு இயர்ஸை வச்சு அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இயர் வைஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிட்டே போகுது. அடுத்தடுத்த லெவலுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றையும் புதுசாக அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக தெரிஞ்சுக்கிறாங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டே கிடையாது. ஏன்னா பிகினர்லேயே அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க குருமார்கள். ஸோ ரொம்ப பொறுமையாக வந்து அடுத்தது எலைட்டுக்கு வராங்க. எலைட்டு தான் இருக்கிறதுலே பெரிய ஸ்டேஜ். இங்கே என்ன நடக்குன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று வந்துட்டு ஃபிட்னஸ் ட்ரெயினர், இன்னொன்று என்ஹான்ஸ்டு பாடி பில்டர்ஸ். ஓகேவா. ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் வந்துட்டு எப்படி வராங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் படிக்கிறாங்க, அந்த டைமில் என்னென்ன இருந்ததோ அதை படிக்கிறாங்க. அந்த நம்மளோட ஃபீல்டில் யார் குருமார்களோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட போய் இப்போ மாதிரிலாம் ஃபோன்ஸ், அப்புறம் இன்டர்வியூஸ் அப்படிலாம் கிடையாது. அப்போ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும், முறையாக கற்றுக்கணுன்னா நீங்கள் அன்னார்கிட்ட தான் போய் தான் கற்றுக்கணும். இப்போ முறையாக அவங்கக்கிட்ட போய் அதுக்கான குரு தட்சணை கொடுத்து முறையாக கற்றுக்குறாங்க. கற்றுட்டு அதுமாதிரி குருமார்களும் நீ இவ்வளோ கொடு, 50,000 கொடு, 1,00,000 கொடுன்னு கேட்க மாட்டாங்க. சிஷ்யன் நம்மளை நம்பி வந்திருக்கிறான்னா தன்னோட அறிவை சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு குரு தட்சணையாக சிஷ்யனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் அவங்களும் கொடுத்தாங்க. அப்படி தான் அந்த டைமில் இருந்து. ஸோ அந்த மாதிரி கொடுத்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கரைச்சி குடிச்சு வச்சுருந்தாங்க, தேவையான அளவுக்கு கரைச்சி குடிச்சு வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாம் ப்ரொஃபஷ்னல் ஃபிட்னஸ் ட்ரெயினராக கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படின்னா கம்யூனிட்டியில் வந்து கொஞ்சம் கம்யூனிட்டி பில்ட் பண்ணி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக முன்னேறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ், என்ஹான்ஸ்டு பாடி பில்டர்ஸாக போகிறாங்க. 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. இதுதான் ப்ரோ. ஆக்சுவலி இங்கே தான் பாடி பில்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷ்னலாக பாடி பில்டிங்கே இங்கே தான், என்ஹான்ஸ்டு ட்ரக்ஸ் எடுத்து இங்கே தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. பிகினரில் கிடையாது, இன்டர்மீடியட்டில் கிடையாது, அட்வான்ஸ்லையும் கூட கிடையாது, எலைட்டில் தான் பாடி பில்டிங்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான அடித்தளத்தை இவங்க முன்னாடியே போட்டு வச்சிடுறாங்க.
எலைட்டில் மட்டுமே வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் பண்ணல, அதுக்கான அடித்தளத்தை பேசிக்லேயே முன்னாடி போட்டு வச்சிடுறாங்க. நல்லா ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் ஆகட்டும், என்டூரன்ஸ் ட்ரைனிங் எல்லாத்துலேயுமே தலை சிறந்தவங்களாக இருந்து ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 8 வருஷத்தில் அவங்க மெடிசின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அதோட வளர்ச்சி அப்படின்றது நல்லா இருக்குது. அதுவுமே உடனே நடக்கலை. அந்த 8வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக பண்ணி 5 வருஷம் 8 வருஷம் கழிச்சு தான் ஒரு பெரிய ஸ்டேஜில் உருமாறி நின்று கேட்டகரி ஃபஸ்ட்டோ ஓவரால் சாம்பியன் அடிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்களையுமே எடுத்துக்கிட்டிங்கனாலுமே பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிறாங்க. பட் அவங்களோட பின்னாடி உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 8லேருந்து 10லேருந்து 15 வருஷம் 20 வருஷம் உள்ள பாடி பில்டர்ஸ்லாம் இருக்காங்க. எடுத்தோம் இன்றைக்கி என்ஹான்ஸ் ஆகி நாளைக்கே போய் ஓவரால் சாம்பியன் அடிக்க முடியாது, அப்படி கிடையாது. ஸோ அதை பற்றி பின்னாடி பேசலாம். ஸோ இப்படி தான் வந்தாங்க எலைட் பாடி பில்டர்ஸ். இருக்கிற அவங்களுக்கு தேவையான எல்லா சப்ளிமெண்ட்ஸுமே எடுத்துக்கிட்டாங்க. கிரியேட்டின், வே ப்ரோட்டீன், என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இப்போ இருக்கிற மாதிரி ஜாஸ்தி சப்ளிமெண்ட்ஸும் அப்போ கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ், சிலாஜித், அஸ்வதந்தா, இஏஏ, பிசிடபிள்யூ, குளூட்டமின், முக்கியமாக கிரியேட்டின், ரொம்ப ஹைப் ஏற்றி ப்ரீ ஒர்க் அவுட்டு கண்டது கிடையாது. இன்றைக்கி டேட்டுக்கு நிறையா இருக்குது. அன்றைக்கி அவ்வளோலாம் கிடையாது. ரொம்ப சப்ளிமெண்ட்ஸ் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப மேஜர் சப்ளிமெண்ட்டாக வே ப்ரோட்டீன் இருந்துச்சு, மாஸ்கெய்னர் இருந்துச்சு. இது 2 தான் அவங்களுக்கு தெரியும். இதை தாண்டி நல்ல ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு சில குறிப்பிட்ட சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. பட் இப்போ இருக்கிற அளவுக்கு சப்ளிமெண்டேஷனும் அப்போ கிடையாது. அதே மாதிரி மெடிசின் யூசேஜஸும் அப்போ இருந்த குருமார்கள் வந்துட்டு டோசேஜஸ்லாம் டப்புன்னு இப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல குருவாக இருந்தால் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து தான் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போது இப்படி வந்தவங்களுக்கு அவ்வளோதான் இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஓல்டன் டேஸ் பீரியடில் இப்படி வந்தாங்க பார்த்தீங்களா. இவங்க யாருக்குமே நீங்கள் எங்கிட்ட கேட்ட ஹார்ட் அட்டாக் வரல, இன்ஜுரி ஆகலை பெருசாக. நல்லா புரிஞ்சுக்கணும், ஹார்ட் அட்டாக் வரல பெருசாக, இன்ஜுரி ஆகலை. அண்ட் வந்துட்டு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு சப்ளிமெண்டேஷன் அன்றைக்கி டேட்டுக்கு கிடையாது. இன்றைக்கி டேட்டுக்கு இது 3 தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ஃபிட்னஸ் ஃபீல்டில். இதனால தான் அழிஞ்சிட்டும் வருது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு பாடி பில்டிங் பண்ண எல்லா பழைய பாடி பில்டர்ஸும் இன்றைக்கி நல்லா இருக்காங்க, குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஃபீல்டில் இன்றைக்கி நம்ம ஃபீல்டில் ப்ரொஃபஷ்னலாக பாடி பில்டிங் பண்ணுற எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னு நல்லாவே புரியும். ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கரெக்டான குரு கிட்ட நல்ல வழி நடத்தலோடு நடந்த எல்லாருமே இப்போ ரிட்டர் ஆகி பாடி பில்டிங்கில் நல்லா இருக்காங்க. யார் யார் தப்பான கைடன்ஸில் போனாங்களோ அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ அது தேவையும் கிடையாது ஆக்சுவலி. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரியாக இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஃபிட்னஸ் அப்படின்றது நீங்கள் நினச்ச மாதிரி ஜிம்முக்குள்ள இப்படி வந்து டக்குன்னு இப்படி வெளியில் போகும்போது அர்னால்டா போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி. என்னன்னா இன்ஸ்டன்ட் ரிசல்ட், குயிக் ரிசல்ட், அதாவது ஷார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ வந்த உடனே எனக்கு ரிசல்ட் கிடச்சிடணும், டக்குன்னு மாறிடணும், 90 டேஸில் இப்படி மாறிடணும், 60 டேஸில் அப்படி மாறிடணும். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற மார்க்கெட்ஸ் வந்துட்டு உங்களை டம்ப் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் டெத்து, அப்யூஸ், ஸ்டெராய்ட்ஸ் அப்யூஸ் பண்ணுறதுனால தான் டெத்து, ஹார்ட் அட்டாக் வருது. ஸ்டெராய்ட்ஸை ப்ராப்பரான கைடன்ஸில் ப்ராப்பரான இதில் யூஸ் பண்ணால் வராது. ஐம் நாட் சஜஸ்டிங், இருக்கிறத ரியாலிட்டியை சொல்கிறேன். எவனோ ஒருத்தர் எங்கேயோ செத்து போகிறான்னா அவனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும். அவன் இதனால தான் செத்து போனானா, இல்லை அவனோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கான். சும்மா பொதுவாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடக்கூடாது. ஓகேவா, இது இல்லாமல் மற்ற ஃபீல்டில் யாரெல்லாமோ எப்படி இல்லாமல் இறந்து போகிறாங்க. இன்றைக்கி இப்போ டாஸ்மாகில் எத்தனையோ பேர் குடிச்சிட்டு எப்படி இல்லாமல் ரோட்டில் இறந்து போகிறாங்க. ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? ஸோ டாஸ்மாக், கஞ்சா, போதை, ஸோ அது வேறு டாபிக்கு. ஸோ இதான் ரியாலிட்டி, இதுதான் இப்படி தான் இருந்துச்சு.